வைரா என்ற 4வது தோர வேத வாசிப்பு பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். வைரா என்ற எபிரேய வார்த்தைக்கு அவர் தோன்றினார் அல்லது அவர் காட்சியளித்தார் என்பது அர்த்தம். இந்த வேத வாசிப்புக்குரிய வசனங்கள் ஆதியாகமம் 18:1 முதல் 22:4 முடிய, 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 37 வசனங்கள், லூக்கா அதிகாரம் 1 26 முதல் 38 வசனங்கள், மேலும் 24ஆம் அதிகாரம் 36 முதல் 53 வசனங்கள். ஆதியாகமம் 18:1 அவன் மம்ரேயில் கர்வாலி மரங்கள் அடர்ந்த சமபூமியில் அவனுக்கு தரிசனமானார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அது பகல் உஷ்ணவேளை. மேலும் கர்த்தர் தரிசனமான வேளையின் போது, அதாவது 3 புருஷர்கள் அவனுக்கு எதிரே நிற்கும் வேளையில், ஆபிரகாம் விருத்த சேதனம் செய்து கொண்ட பிறகு 3ஆம் நாளாக இருந்தது. அதன் காரணமாக சரீரத்தில் வலியும் வேதனையும் கூட அவருக்கு இருந்திருக்கக்கூடும். அந்த நிலையிலும் கூட அவர்களை உபசரிக்கவும் அவர்களுக்கு வேண்டிய ஆகாரம் புசிக்க கொடுக்கவும் துரிதமாக செயல்பட்டதை காண்கிறோம். ஆபிரகாமிடம் அந்நியரை உபசரிக்கும் மனித மாண்பு காணப்பட்டது. இத்தகைய மனித மாண்பின் விழுமியங்களை ஆதியிலே யூதர்கள் கடைப்பிடித்து வந்தார்கள். பின்வரும் வசனங்களை பார்க்கும்போது அப்படிப்பட்ட அந்நியர்களை நாம் உபசரிக்க நாட வேண்டும் என்று புரிகிறது. நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியராக இருந்தபடியால் அந்நியரை சிநேகிப்பீராக. உபாகமம் 10:19. பரிசுத்தவான்களின் குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். ரோமர் 12:13. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் தேவதூதரையும் உபசரித்ததுண்டு. எபிரேயர் 13:2 வசனம். அந்நியர் போன்ற தேவதூதர் ஆபிரகாமை நோக்கி வந்ததற்கான முதன்மை காரணம் ஒரு உற்பவ காலத்தில் திரும்ப வரும்போது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்று வாக்குரைப்பதற்காகவே. மிகுந்த முதிர் வயதுடன் வழிபாடு நின்று போன சாராளுக்கு அது நகைப்புக்குரிய காரியமாயிற்று. சாராள் நகைத்து, நான் கிழவியாயிருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று ஐயப்பாட்டை வெளிப்படுத்துகிறான். வாசிக்கவும் ஆதியாகமம் 18:14. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ காலத்திற்கு உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். இங்கே பாருங்கள், சாராள் உடனே நகைத்து விட்டாள். ஆனாலும் நகைத்ததை மறைக்கிறாள். சாராள் பயந்து நான் நகைக்கவில்லை என்று மறுத்தாள். அதற்கு அவர், இல்லை, நீ நகைத்தாய் என்றார். இதைப்போன்று ஐயப்பாடு உலகரட்சகர் தனது கர்ப்பத்தில் உற்பவித்ததற்கு முன் மரியாளுக்கும் ஏற்பட்டது. ஆனால் தேவதூதனின் பதில் தேவனால் கூடாத காரியம் உண்டோ என்பதுதான். ஆபிரகாம் பலத்த ஜாதியாவான் என்றும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்பதால் தேவன் தான் செய்யப்போகிற காரியத்தை அவனுக்கு மறைப்பதில்லை என உறுதி பூண்டார். இதனால் சோதோமுக்கு என்ன நேரிடப் போகிறது என்பதை ஆபிரகாம் அறிந்திருந்தான். சோதோமின் ஜனங்களுக்காக தொடர்ந்து தேவனிடம் மன்றாடுகிறான். வாசிக்கவும் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 27ஆம் அதிகாரம். அப்பொழுது ஆபிரகாம் பிரதியுத்தரமாக, இதோ தூளும் சாம்பலுமாயிருக்கிற அடியேன் ஆண்டவரோடு பேசத் துணிந்தேன். மேற்குறித்த வசனத்தை எபிரேயத்தில் வாசிக்கும்போது பேசத் துணிந்தேன் என்ற சொற்றொடர் ஹோஆல்டி என்பதாக காணப்படுகிறது. இதன் வேர்ச்சொல் யாஆல், அதாவது உரிமையை எடுத்துக்கொள்கிறேன். ஐ டேக் த ப்ரிவிலேஜ் ஆஃப் டாக்கிங் டு யூ என்பதாகும். ஆபிரகாம் தேவனிடம் மன்றாடும் உரிமையை எடுத்துக்கொண்டதாக அவரிடம் அறிவிக்கிறான். அடுத்ததாக நாம் ஒரு முக்கியமான காரியத்தை பார்ப்போம். அது
யூதர்களின் பாரம்பரியமாகிய மின்யான் எனப்படுவதாகும். யூதர்களிடையே ஒரு பாரம்பரிய வழக்கம் உண்டு. தேவனை துதிப்பது, வசனத்தை தியானிப்பது போன்ற காரியங்களுக்காக ஒரு கூடுகையை ஏற்படுத்தும் போது குறைந்தபட்சம் 10 பேர் இருக்க வேண்டும் என்பது ஒரு நியதி. ஆபிரகாமும் இந்த வழக்கத்திற்கு விதிவிலக்கானவர் அல்ல. இதை நாம் சில கூடுகை, சில கம்பெனி மீட்டிங்கில் கோரம் என்பதற்கு இணையாக இந்த காரியம் காணப்படுகிறது. அதாவது 10 நீதிமான்கள் நிமித்தம் அந்த ஸ்தலத்தை அளிப்பதில்லை என்ற உறுதிமொழி தேவனிடம் கிடைத்தவுடன் எண்ணிக்கையில் அதனின்று கீழே போகாமல் அவ்விடத்தை விட்டு ஆபிரகாம் கடந்து போவதை பார்க்கிறோம். அடுத்த முக்கிய நிகழ்வு சோதோம் பட்டணத்தை குறித்ததாகும். வாசிப்போம். ஆதியாகமம் 19:1-2 வசனங்கள். அந்த 2 தூதரும் சாயங்காலத்தில் சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரைமட்டும் குனிந்து, ஆண்டவன்மார்களே, அடியேனுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி ராத்தங்கி காலையிலே எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம் என்றான். அதற்கு அவர்கள், அப்படியல்ல, வீதியிலே ராத்தங்குவோம் என்றார்கள். இப்படி லோத்து அவர்களை வரவேற்றாலும் அந்நியர்களை உபசரிக்கும் காரியம் சோதோமில் மிகவும் கடுமையாக எதிர்க்கப்பட்டது. எனினும் அதை பற்றி கவலைப்படாத லோத்து வருந்தி கூப்பிட்டதின் நிமித்தம் லோத்தும் அந்த 2 தூதர்களும் வீட்டிற்குள் பிரவேசித்தனர். இரவில் பட்டணத்து மனிதர்கள் அவன் வீட்டை சூழ்ந்து கொண்டு அந்த 2 பேரையும் தங்களிடம் கொண்டு வரும்படி வற்புறுத்திய போது புருஷரை அறியாத தனது குமாரத்திகளை அவனுக்கு கொடுக்கவும் முன்வந்து தன்னிடம் வந்த விருந்தினரை காப்பாற்ற முற்பட்டான். இதில் பாருங்கள், சோதோமின் பாவம் என்பது அந்த காலத்தில் எப்படிப்பட்ட ஒரு பாவமாக இருந்தது. ஹோமோசெக்சுவாலிட்டி என்று வந்திருப்பவர்கள் மனுஷர்கள், அதாவது ஆண்கள் என்று தெரியும். இருந்தாலும் அவர்களை வெளியில் கொண்டு வந்து அவர்களை தனது இச்சைக்கு அடிமைப்படுத்த வேண்டும் என்பது அவர்களுடைய ஒரு விருப்பமாக காணப்பட்டது. அந்நியர்களை உபசரிக்க வேண்டும் என்பது ஒரு விழுமியமாக கருதப்பட்டது. இதை வேத வாக்கியங்களும் எடுத்து உரைப்பதை காண்கிறோம். நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியர்களாக இருந்தபடியால் அந்நியர்களை சிநேகிப்பீர்களாக. மேலும் ரோமர் 12:13 வசனம், பரிசுத்தவான்களின் குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். தூதர்கள் சோதோமின் அக்கிரமத்தைக் கண்டு அதனை அழிக்க சித்தமான போது லோத்து தன் உறவுகளை அழைத்து கொண்டு அந்த ஊரை விட்டு புறப்படும்படி தூதர்கள் கேட்டுக்கொண்டார்கள். தன்னால் மலைகளுக்கு தப்பி ஓட முடியாது என்பதால் ஜொவார் என்ற சின்ன ஊரை சுட்டிக்காட்டி, என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடிப்போகட்டும் என கேட்டுக்கொண்டான். வாசிப்போம். ஆதியாகமம் 19:21 மற்றும் 22 வசனங்கள். நீ கேட்டுக்கொண்டபடி ஊரை நான் கவிழ்த்து போடாதபடி இந்த விஷயத்திலும் நான் உனக்கு அனுக்கிரகம் பண்ணினேன். தீவிரமாய் அங்கே ஓடி தப்பித்துக்கொள். நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்றார். ஆகையால் அந்த ஊர் சோவார் எனப்பட்டது. சோவார் என்ற அந்த ஊரின் பெயர் ஜாயின் ஆயின் ரேஷ் என்ற எபிரேய வேர்ச்சொல்லை அடிப்படையாக கொண்டது. இதற்கு ஜஆர் என்று அர்த்தம். இது குறுகிப்போதல், சிறுமைப்படுத்துதல், கீழ்ப்படுத்துதல் என்ற அர்த்தங்கள் உள்ளது. இந்த இடத்திலே அது சின்ன ஊர் என்பதைத்தான் குறிக்கும். பின்னர் நடந்த நிகழ்வுகள் யாவும் வேதத்தை வாசிப்பவர்கள் அறிந்ததே. லோத்தின் குமாரத்திகள் தகப்பன் மூலமாக பெற்றெடுத்த குமாரர்களுக்கும் சூட்டப்பட்ட எபிரேய பெயர்களும் காரண பெயர்களே. மோவாப் என்ற பெயரில் மெம், வாவ், அலப், பேத் என்ற 4 எபிரேய எழுத்துக்கள் உள்ளன. இதில் மோ என்றால் ஊற்றெடுத்த அல்லது வழிவந்த
என்று அர்த்தம். அப் என்றால் தந்தை என்று பொருள். மோவாப் என்றால் தகப்பன் வழியாக பிறப்பெடுத்தவன் என்று பொருள். அவ்வாறே பென் அம்மி என்ற பெயரும் அமைந்துள்ளது. பென் என்றால் மகன் என்று அர்த்தம். ஆம் என்றால் மக்கள் என்று அர்த்தம். ஆம் என்ற வார்த்தை மக்களை குறிக்கும், அதாவது மகள் மூலமாக என்பதை குறிக்கும் வகையில் பென் அம்மி என்று பெயர் கொடுக்கப்பட்டது. இந்த தோரா பகுதியின் அடுத்த முக்கிய நிகழ்வு ஈசாக்கின் பிறப்பு. பெண்களுக்குரிய வழிபாடு நின்றுவிட்டது என்று சொல்லி கொண்ட சாராவுக்கு குழந்தை பிறந்தது. கர்த்தர் சொல்லியிருந்தபடியே சாராளின் பேரில் கராட்சமானார். சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்த காலத்தில் ஆபிரகாமுக்கு ஒரு குமாரனை பெற்றார். தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்த 8ஆம் நாளில் ஆபிரகாம் தேவன் தனக்கு கட்டளை இட்டிருந்தபடியே அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான். ஆதியாகமம் 21:4. இந்நாள் வரை யூதர்கள் மத்தியில் ஆண் குழந்தை பிறந்த 8ஆம் நாளில் அதற்கு விருத்த சேதனம் பண்ணும் முறைமை கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஏன் 8ஆம் நாள்? இதற்கு 2 முக்கிய காரணங்கள் உண்டு. அதை காண்போம். யூதர்கள் 8 என்ற எண்ணை புதிய துவக்கத்தின் எண்ணாக கருதுகின்றனர். மற்றும் உயிரியல் ரீதியாக குழந்தை பிறந்த 8ஆம் நாளில் அதன் இரத்த ஓட்டத்தின் வீரியம் சற்று குறைந்து உடலின் மற்ற உறுப்புகளின் இயக்கம் சீரடைகிறது என்று மருத்துவ நிபுணர்கள் கூறுகின்றனர். தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்தபோது ஆபிரகாம் 100 வயதாய் இருந்தான். ஆதியாகமம் 21:5. ஈசாக்கு என்ற பெயர் அவர்கள் நகைப்பார்கள் என்ற பொருள்படும் ஒரு எபிரேய சொற்றொடராகும். தேவன் ஆபிரகாமோடு இருக்கிறார் என்றறிந்த ராஜா அபிமெலேக்கு அவனோடு சமாதான உடன்படிக்கை செய்து கொள்ள முன்வந்தான். வாசிப்போம். ஆதியாகமம் 21, 22, 23. அக்காலத்திலே அபிமெலேக்கும் அவன் சேனாதிபதியாக பெகோலும் ஆபிரகாமை நோக்கி, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார். ஆகையால் நீ எனக்காவது என் குமாரனுக்காவது என் பேரனுக்காவது வஞ்சனை செய்யாமல் நான் உனக்கு செய்த தயவின்படியே நீ எனக்கும் நீ தங்கியிருக்கிற இந்த தேசத்துக்கும் தயவு செய்வேன் என்று இங்கே தேவன் பேரில் ஆணையிட்டு கொடு என்றான். ஆபிரகாமும் ஆணையிட்டு கொடுக்கிறேன் என்றான். ஆடு மாடுகளை கொண்டு உடன்படிக்கை செய்து கொண்ட ஆபிரகாம் பின்னும் தான் வெட்டிய துறவுக்கு சாட்சியாக அபிமெலேக்குக்கு 7 பெண்ணாட்டு குட்டிகளை வாங்கி கொள்ளும்படி கேட்டுக்கொண்டான். ஆதலால் அவ்விடம் பெயர் ஷெபா என்று அழைக்கப்பட்டது. பெயர் என்றால் எபிரேயத்தில் கிணறு என்று அர்த்தம். ஷெபா என்றால் 7 என்று அர்த்தம். வாசிக்கலாம். ஆதியாகமம் 22:1. இந்த காரியங்கள் நடந்த பிறகு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன், இதோ அடியேன் என்றார். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். இதை செய்ய முற்பட்ட போது தேவன் அவனை தடுத்து, பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே என்று சொல்லி அவனை தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று அங்கீகரித்தார். முக்கியமான சில வாக்குத்தத்தங்களையும் அறிவித்தார் என்று அறிவோம். ஈசாக்குக்கு பதிலாக பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக்கொண்ட ஆட்டுக்கடாவை பிடித்து தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். 13ஆம் வசனத்தில் பின்னாக என்ற பொருள் தரும் எபிரேய வார்த்தை அகார் என்பதாகும். இதற்கு ஏலப், ஹேத்,
ரேஸ் என்ற 3 எழுத்துக்கள் உள்ளன. இதற்கு காலங்களை கடந்து என்ற ஒரு அர்த்தமும் உண்டு. ஆபிரகாம் அந்த ஆட்டுக்கடாவை பலியிடும்போது அதற்கு பின்னாக 2000 ஆண்டுகள் கழித்து தன்னையே இந்த மானிட குலத்துக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்த தேவகுமாரனாகிய யெசுவாவை மானசீகமாக கண்டிருக்கக்கூடும் என்பது இப்பகுதியை வாசிக்கும்போது உண்டாகும் ஆவிக்குரிய புரிதல் ஆகும். அவ்விடத்திற்கு ஆபிரகாம் சூட்டிய எபிரேய பெயருக்கும் நேரடி அர்த்தம் யெகோவா தேவன் பார்த்து கொள்வார் என்பதாகும். ஏனெனில் ஈரே என்பதன் வேர்ச்சொல் ரா ஆ என்பதாகும். இதற்கு பார்த்தல் என்பது பொருள். மேலும் இந்த தோரா வேத வாசிப்பு பகுதியின் தொடர்புள்ள ஹப்டரா மற்றும் புதிய ஏற்பாட்டின் முக்கிய வசனங்களை காண்போம். வாசிப்போம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு முக்கியமான வசனம். அப்பொழுது அவன் ஒரு பிராண உற்பத்தி காலத்தில் ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் என்றான். தேவனுடைய மனுஷனாகிய என் ஆண்டவனே, எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றான். அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து எலிஷா தன்னோடு சொன்னபடி ஒரு உற்பத்தி காலத்தில் ஒரு குமாரனை பெற்றார். இந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது ஈசாக்கின் பிறப்புக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் போலவே சூனேமியாளுக்கும் எலிஷாவால் வாக்குத்தத்தம் உரைக்கப்பட்டதை காண்கிறோம். மேலும் வாசிப்போம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 30-31 வசனங்கள். தேவதூதன் அவனை நோக்கி, மரியாளே, நீ பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசு என்ற பெயர் எபிரேய மொழியில் யெகோஷுவா என்றும் சில மொழிபெயர்ப்புகளில் யெசுவா என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த யெசுவா என்ற வார்த்தைக்கு இரட்சிப்பு என்பது பொருள். ஷாலோம்.